ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய தேசத்திற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். உங்கள் யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள், நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னத்திற்காக நாம் கெஞ்சி ஜெபிப்போம். ஆண்டவர் இடைப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்க வேண்டும். ஒருவேளை ஜெபத்திற்கு தடையான பாவங்கள் இருக்குமானால் இந்த நேரத்தில் ஆண்டவரே, தடைகள் உண்டானால் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது அவர்கள் பாவத்தை மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறபடினாலே நாம் எல்லாரும் இணைந்து அவருடைய சமூகத்தில் நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்வோம். ஒருவேளை ஜெப குறைவாக இருக்கலாம், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் இருந்திருக்கலாம், தேவனோடு உள்ள ஐக்கியம் குறைந்து போயிருந்திருக்கலாம். எதுவானாலும் அந்த நேரத்தில் இயேசுவே, எங்கள் குறைகளை மன்னிங்கப்பா, எங்கள் குற்றங்களை மன்னிங்கப்பா, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தை மன்னித்து தேவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் தேசத்தின் மேல் இரக்கமாயிருங்க கர்த்தாவே. எவ்வளவு துணிகரமான பாவங்கள் ஆண்டவரே, பயங்கரமாக இருக்கிறதப்பா. வன்முறை செயல்கள், கொலை வெறிகள். நாங்கள் ஜெபிக்கிறோம், திறப்பிலே நிற்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று இருக்கிறதப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, கிருபை அளிப்பீராக. ஒவ்வொரு பேருக்கும் ஜெப வாஞ்சை நீர் கொடுப்பீராக. ஜனங்கள் ஆதாய பண்ணப்படட்டும், ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும், உம்மை கண்டு கொள்ளட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கல்லான இருதயங்கள் உடைக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஆண்டவரே ஒரு இருதயத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் அது கரங்கூட இருக்கட்டும். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். 3 மாதங்களை முடித்து ஒரு 4வது மாதத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய பரிசுத்த கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் குறை குற்றங்கள் எல்லாம் மன்னித்தரலும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். இணைந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். கரையேறி பூமதண்டை நேர்க்கும் போது ரட்சகா ஊதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ. ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா. ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்தீராமல் சோம்பலாய் காலங்களி தூர நாளில் தூக்கி பானி பந்தராய் ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா
உம்மை கண்டு கொள்ளலாகுமா? தேவரீர் கை தாங்க சற்று சாவு கஞ்சி கலங்கே, ஆயினும் நான் பலன் காண உழைக்காம போயினேன். ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா, வேறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? வாணாளெல்லாம் வீணாளாக சென்று போயிட்டே ஐயோ, மோசம் போனேன் விட்ட நன்மை அழுதாலும் வருமோ? ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா, வேறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? பக்தரே உற்சாகத்தோடு எழும்பி பிரகாசிப்பீ, ஆத்துமாக்கள் இயேசுவண்டை வந்து சேர உழைப்பீ. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா, வேறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதில் மிக முக்கியமான 3 காரியங்களை வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது அந்த 8வது வசனத்தில், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று இங்கே வாக்களிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வாக்கு மாறாதவர், நாம் தான் கேட்க தவறி விடுகிறோம். அவர் சொல்லுகிறார், என்னை கேளும், என்னை கேளுங்கள், அப்பொழுது
ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபிப்போம், பாரத்தோடு ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம். தேசத்தின் எழுப்புதலுக்காக தேசத்து ஜனங்கள் இயேசுவை கண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, முதலாவது நாம் பார்க்கும்போது நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம குடும்பங்களிலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்ற பெயர்களை வைத்திருந்திருக்கலாம். இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டிலும் பார்க்கும்போது, தமிழ்நாடு முழுவதும் பார்க்கும்போது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது. பேரளவில் ஏதோ கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம். ஒவ்வொரு இந்த பண்டிகை காலங்களுக்கு முன்னால் விசேஷமாக இந்த 40 நாள் உபவாச ஜபங்களுக்கு கரெக்டாக இருந்துருவாங்க, உபவாசமே இருந்திருப்பாங்க, கறி மீன் எல்லாம் சாப்பிடாம. அந்த ஈஸ்டர் வந்த உடனே தானே அது என்னமோ ஒரு பெரிய பண்டிகை. ஆண்டோடைய உயிர்த்தெழுதல் அன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்கள் அநேகர் பார்க்கும்போது அந்த அன்னைக்கு தான் பிராண்டி பாட்டில் அப்படியே பாட்டிலாக வரும். ஏன்னா ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தாராம். அதுக்காக பிராண்டி இதெல்லாம் குடித்து வெறித்து அப்படி ஆராதிக்கணும், அப்படி ஆண்டவரை கூப்பிடணும்னு எழுதப்படலை. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். பரிசுத்த இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். அந்த இருதயத்தோடு அவரை நாம் கேட்கும்போது, அவரிடத்திலே நாம் கேட்கும்போது அவர் ஜாதிகளை நமக்கு சொந்தமாக்கி தருவார். இந்த தேசத்தை அவர் நமக்கு சொந்தமாக்கி தருவார். தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய அவருடைய சித்தம். ஒருவராவது கெட்டு போகிறது அவருக்கு சித்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடியினாலே அவருடைய சித்தத்துக்கு நாமும் கீழ்ப்படிந்து பரிசுத்த இருதயத்தோடு முழு இருதயத்தோடு பாரத்தோடு நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக அந்த 8ஆம் வசனத்தில் உள்ள அந்த வார்த்தையின்படி ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். வாக்கு மாறாத ஆண்டவரை நோக்கி நாம் இடைவிடாமல் கேட்டு கெஞ்சும் போது நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் எல்லாருமே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்றிருக்கிறது. பயத்தோட ஆண்டவர் உன்னதமானவர், பெரியவர், அவர் பரிசுத்தர். ஆகையினாலே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூற வேண்டும். ஆண்டவருக்குள்ளால நம்முடைய இருதயம் களி கூற வேண்டும். அவர் நம்மை பயங்கரமான பாவத்தின் அகோர நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நடுக்கத்துடனே களி கூற வேண்டும், களி கூற வேண்டும். கர்த்தர் என்னை ரட்சித்தார், அவருடைய பரிசுத்தமான இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்துள்ளது என்று நினைக்கும் போது நம்முடைய இருதயம் களி கூற வேண்டும். அன்பானவர்களே, அன்றாட ஜீவியத்தில் இந்த கடைசி வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய அன்றாடக ஜீவியத்தில் தவறு இருந்தோமானால் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். ஆண்டவரே நம்ம சார்ந்து, ஆண்டவரே உம்மையே ஆராதிக்கிறேன் அப்பா, உம்மையே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை கோபப்படுத்தக்கூடிய அளவுக்கு
உம்மை துக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறை குற்றங்கள் இருக்குமானால் தயவாக எங்களை மன்னித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி கேட்க வேண்டும். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை அண்டிக் கொள்வோம். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. இவ்வளவு அருமையான ஒரு தேவன், நம்மை ரட்சிப்பதற்காக வந்த தேவன், எங்கோ ஒரு மூலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். பழைய ஏற்பாட்டு காலங்களின்படி அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை பலிபீடத்திலே வந்து அங்கே அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே சென்று ஜனங்களுக்காக, தனக்காக பலியிட வேண்டியது அவசியமாக இருந்தது. மிருகங்களையும் பறவைகளையும் பலியிட வேண்டியது அவசியமாக இருந்தது. அன்பானவர்களே, வருஷத்துக்கு ஒரு முறைதான் அவர்கள் செய்கிற அந்த பலி மூலமாக ஒருபோதும் மனுஷனை அது பூரணப்படுத்தாது, ஒருபோதும் அந்த மனுஷனை பரிசுத்தப்படுத்தாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தாழ்மையின் கோலத்தில் இந்த உலகத்திலே வந்து பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக பாடுகளை பட்டு அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற சிலுவையிலே மரித்தார். எல்லாராலும் நிந்திக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், காரணமில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். ராவு முழுவதும் பாடுகளை பட்டு அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டு அரைக்கப்பட்டு முழு இரத்தத்தையும் அவர் இந்த மனு மக்களுக்காக அவர் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அன்பானவர்களே, அவருடைய அந்த வேதனையான சூழ்நிலைகள், கடினமான ஒரு பாதை, அந்த ரட்சிப்புக்காக அவர் அத்தனை பாடுபட வேண்டியதாய் இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த ரட்சிப்பு எப்படின்னா, அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், அப்படி இருக்கிறபடியினால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர், அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் ஒரு புதிய மார்க்கத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு புதிய மார்க்கம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகினால நம்ம எப்படி வாழ வேண்டும்? 22ஆம் வசனத்தில், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்றிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பாராட்டின கிருபை, எந்த நேரத்திலும் அவருடைய சமூகத்திலே சென்று கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக நமக்கு ஒரு பாக்கியத்தை அவர் தந்திருக்கிறார். அவர் சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்கிறது.
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே தேவனோடு ஒப்புரவாவதற்கு அவர் நமக்கு ஒரு வழியை திறந்து தந்திருக்கிறார், ஒரு சத்திய மார்க்கத்தை தந்திருக்கிறார். ஆகினால துர்மனசாட்சி இல்லாமல் நம்ம சுத்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். முதலாவது நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். ஒரு விசை கூட ஆண்டவரே துர்மனசாட்சி நீங்க எங்களை சுத்திகரியுங்க தாவே, சுத்திகரியும் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை அந்த சிலுவை மூலமாக அந்த மாம்சம் ஆண்டவரே கிழிக்கப்பட்டதின் நிமித்தமாக ஆண்டவரே ஒரு புதிய மார்க்கத்தை எங்கள் அன்பு தேவன் எங்களுக்கு ஆண்டவரே தந்திருக்கிறீர். ஆண்டவரே ஒரு வழியை திறந்து தந்திருக்கிறீர். எந்த நேரத்திலும் கர்த்தாவே நல்ல மனசாட்சியோட முழு இருதயத்தோடு நாங்களுமே ஆராதிக்க வேண்டும் கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பு எங்களை தாழ்த்தி ஒரு விசை கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல இருதயத்தோடு முழு இருதயத்தோடு உம்மை ஆராதித்து துதிக்கத்தக்கதாக என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறீரப்பா. என்னை சுற்றி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும், எங்களை சுற்றி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க தாவே. எங்கள் குடும்பங்களை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமீன். இந்த நேரத்தில் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்னும் உன் வாசஸ்தலங்களை துதி என்றும் சொல்லுவாய் என்ற வசனத்தின்படி இயற்கை சீற்றத்தினாலும் தீவிரவாதத்தினாலும் அண்டை நாடுகளினால் வருகிற கொடுமை, அழிவு, நாசம் நம் தேச எல்லையை விட்டு வெளியேற, தேசம் பாதுகாக்கப்பட நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே தேசத்தில் உள்ள அழிவு, நாசம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே நிலைகள் கேட்காமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இரட்சிப்பும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே துதி என்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே முழு தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும் கர்த்தாவே. இயற்கை சீற்றத்தினால் வருகிற பயங்கரங்கள், தீவிரவாதத்தினால் வரக்கூடிய பயங்கரமான ஆக்சிடென்ட்டுகள், பயங்கரமான துணிகரமான பாவங்கள், அக்கிரம சிந்தைகள் ஆண்டவரே, குடிகள், வெறிகள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். பாலியல் பலாத்காரங்கள் ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். ஹல்லேலூயா. தேசத்தை சுத்தி எரியும் ஆண்டவரே, தேசத்தை சுத்தி எரியும் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாள் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாள் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பானவர்களே, உபாகமம்
18ஆம் அதிகாரம் 10-11 சொல்லப்பட்டபடி, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் என்ற வசனத்தின்படி தேசத்தை தீட்டுப்படுத்துகிற இந்த அருவருப்பான காரியங்களை செய்து ஜனங்களை ஏமாற்றுகிற மந்திரவாதிகள், மாயவித்தைக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிப்போம். எத்தனை இடத்துல ஏமாற்றுத்தனம், எத்தனை இடத்துல ஏமாற்றுத்தனம், எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஏதாவது அது இருக்குது இது இருக்குது என்று சொல்லி அந்த பிள்ளைகளை அழைத்து வந்து அந்த மாதிரிப்பட்ட குறி சொல்லுவதும், மந்திரவாதங்கள் செய்கிறதும், அதனால் வரக்கூடிய தொல்லைகள், துன்பங்கள் இதெல்லாம் மாறி போகத்தக்கதாக ஜனங்கள் ஏமாந்துடக்கூடாது. இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் ஜனங்கள் ஏமாந்துடக்கூடாது. என்ன தேவையானாலும் கர்த்தரிடத்தில் வந்து சொல்லி விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்கள், இந்த மாதிரி ஏமாற்றி பிழைக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் விடுதலை, ரட்சிப்பு என்பதை அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்ற வசனத்தின்படி தேசத்தில் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நம்முடைய பிரதமர், ஜனாதிபதி, மாநில முதல்வர்கள், ஜாதி, மதம், இனம், மொழி பாகுபாடு இல்லாமல் ஆட்சி செய்யத்தக்கதாக நம்ம ஜெபிப்போமா? பொறுப்பில் இருக்கிறவங்க, ஆட்சி செய்கிறவங்க, ஜாதி, மதம், இனம், மொழி பாகுபாடு இல்லாமல், பாகுபாடின்றி உண்மையோட அன்போட தங்களுக்கு கிடைத்த பதவியை தக்க வைத்து காத்து கொண்டு செம்மையாய் தேசத்தை ஆளத்தக்கதான ஞானம் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதம் இருக்கிற எலெக்ஷனுக்காக நாங்கள் வருகிறோம். நாடாளுமன்ற எலெக்ஷனுக்காக தகப்பனே, கர்த்தருக்கு சித்தமானவங்க வரட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானவங்க வரட்டும். ஆண்டவரே, வன்முறை செயல்கள், ஆண்டவரே, பொய் ஓட்டுகள் ஒன்றும் கலந்து விடாதபடி இயேசுவே உண்மையாய் நடத்தப்பட வேண்டும், உண்மையாய் நடத்தப்பட வேண்டும். எப்படி நடத்த நீ சித்தம் கொள்ளுகிறீரோ அப்படி நடத்த வேண்டும். யார் வர வேண்டும், யார் ஆட்சி செய்ய வேண்டும், தேசத்தை யார் நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட விரும்புகிற ஜனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆட்சி செய்யத்தக்கதாக ஆண்டவர் கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. எந்த ஒரு கள்ள ஓட்டுகள் வராதபடி ஆண்டவரே நேர்மையாக நடக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு விரோதமான பாவத்தை நான் செய்யக்கூடாது என்ற ஆண்டவரே ஒரு மனசாட்சியோடு ஆண்டவரே இந்த எலெக்ஷன் நடக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராகப்பா, உதவி செய்வீராக. இயேசுவே, தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. பல காரியங்களை நாங்கள் கேள்விப்படும் போது எங்களால் எதுவும் செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, அதிசயத்தை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய நாமம் உயர வேண்டும். இன்னும் அறியப்படாதவர்கள் உம்முடைய நாமத்தை அறிய வேண்டும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்தும்
கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டபடி மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் என்ற இந்த வசனத்தின்படி தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள் இவை எல்லாம் நம்முடைய தேசத்தை விட்டு வெளியேறத்தக்கதாக, தேசம் பரிசுத்தமாக்கப்படத்தக்கதாக எல்லாரும் ஜெபிப்போமா? இணைந்து வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவங்களை ஆண்டவரே செய்கிற பயங்கரவாதிகள் சந்திக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹலே லூயா, ஹலே லூயா. ஆண்டவரே, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள், இப்படிப்பட்ட பயங்கரங்களை செய்கிற ஜனங்கள் ஆண்டவரே எல்லாரும் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உத்தம இருதயத்தோடு, உள்ளான இருதயத்தோடு ஒருத்தரை ஒருவர் அன்பு கூர்ந்து ஆண்டவரே நடக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. குடி, வெறி, ஆண்டவரே பயங்கரமான பாவங்களை ஆண்டவரே, துணிகரமாய் செய்கிற பாவங்கள் ஆண்டவரே எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் கூட, காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் கூட ஆண்டவரே அப்பா, பீடி, சிகரெட் ஆண்டவரே அப்பா, கஞ்சா போன்ற ஆண்டவரே ஆண்டவரே இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வேலையை ஆண்டவரே உபயோகித்து ஆண்டவரே மனதை கெடுத்து ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு ஆண்டவரே விரைந்தோடி போகிற ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு அறிவை கொடுங்கப்பா. இதில் நம்ம ஆண்டவரே இதை பயன்படுத்தி கேடான பாதையில் வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் அடிமைப்பட்டு போய்விடக்கூடாதே என்று இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களை செய்கிறவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாரானாலும் ஆண்டவரே, விசேஷமாக வாலிபர்கள், வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட பாவ வலையிலிருந்து விடுதலை ஆகத்தக்கதாக, போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற நிலையிலிருந்து விடுதலை ஆக்கப்படத்தக்கதாக, போதை பொருட்கள் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. சத்ருவாகிய பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, எப்படியாவது ஆண்டவரே வருங்கால திருச்சபையின் தூண்களாக வர வேண்டிய வாலிபர்கள் இந்த நாட்களில் போதை பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இன்னும் பல விதமான பாவங்களுக்கும், பாலியல் பலாத்காரங்களுக்கும் ஆண்டவரே வன்முறை செயல்களுக்கும், கொலை, களவுகள் போன்ற பயங்கரங்களுக்கு ஆண்டவரே அடிமையாக இருக்கிற ஜனங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே விடுவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவராலே முடியும், என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, திரும்பி பார்த்தால் போதும். பேதுரு கூட ஆண்டவரே ஆண்டவரே உம்மை மறுதலித்தார் ஆண்டவரே, நீ திரும்பி பார்த்தீர் ஆண்டவரே. அந்த பேதுருடைய கண்கள் உம்முடைய கண்களோடு ஐக்கியப்பட்ட நேரத்தில்
மனம் கசிந்து ஆண்டவரே வேதனையோடு தன் குறைகளை அறிக்கை செய்து ஜெபித்தார். ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு ஊழியக்காரராக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்காக நான் தலைகீழாக என்னை அறையுங்கள் என்று சொல்லி அவ்வளவு இரத்த சாட்சியாக கர்த்தருக்கென்று மரித்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே வாலிபர்கள் எழும்பட்டு கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும், கர்த்தருக்கு எழும்பி நிற்கட்டும், கர்த்தாவே திறப்பிலே நிற்கட்டும், நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லக்கூடிய வாலிபர்கள் இந்த கடைசி காலங்களில் எழும்பட்டும். குடும்பங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழட்டும். கிறிஸ்தவ குடும்பங்கள் முக்கியமாக ஆண்டவரே கர்த்தருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஜெபத்தோடு வளர்க்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவிமார் ஆண்டவரே சின்ன விஷயங்களுக்கும் ஆண்டவரே பயங்கரமாக ஆண்டவரே அப்பா சண்டை, இன்னும் பலவிதமான எதிர்ப்புகள், ஆண்டவரே பிரிவினைகள், இப்படிப்பட்ட பிரிவினை ஆவிகளெல்லாம் மாறி இணைந்து வாழக்கூடிய குடும்பமாக, கர்த்தருக்கு பிரியமான குடும்பமாக, ஜெபத்தோடு பிள்ளைகளை வளர்க்கிற குடும்பமாக இருக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்களிலே ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலும் ஆண்டவரே பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வேண்டிய விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக. வேலைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற இடங்களில் நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உதவி செய்வீராகப்பா. இன்னும் பல விதங்களிலே ஆண்டவரே குடும்பங்களிலே இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் ஒழுங்காக கிடைக்கட்டும். ஆண்டவரே இந்த கொரோனா காலங்களுக்கு பிறகு அநேகருடைய வேலை வாய்ப்புகள் ஆண்டவரே சரியாக இல்லாதபடி கஷ்டப்படுகிற குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரே தங்களுடைய அன்றாட ஜீவியத்திற்கு தேவையான பண வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் உண்டு. வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் உண்டு. எல்லாருக்கு வேண்டிய கிருபைகளையும் ஆண்டவரே கர்த்தர் கொடுத்து எல்லா குடும்பங்களையும் உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. குடும்பங்களிலே திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கிறிஸ்தவ பிள்ளைகள் விசேஷமாக அந்நிய நுகத்தோடு பிணைப்பட்டு விடாதபடி ஞானத்தோடு நடக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற வேளையில் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பிரசவத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் நல்ல சுக பிரசவத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் நடக்கிற சகல ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரி ஊழியங்கள் ஆண்டவரே, இன்னும் சிறைச்சாலை ஆண்டவர் கைதிகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராகப்பா. விதைக்கிற விதைகள் 1 30 60 100 பலன் கிடைக்கத்தக்கதாக ஆவியானவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தனித்தாள் ஊழியங்கள் ஆண்டவரே, டிராக்ஸ் மூலமாக ஆண்டவரே செய்கிற ஊழியங்கள், டிவி மூலமாய் நடத்தப்படுகிற ஊழியங்கள் ஆண்டவரே கர்த்தர் எல்லாவற்றையும் கனப்படுத்தி ஆண்டவரே அந்த வசனங்கள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. எந்த இடத்திற்கு எந்த இடத்துல தேவையோ
அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவங்க இருதயத்துக்கேற்ற செய்திகள் கடந்து செல்லட்டும். அவர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. உடைய வசனத்தை அனுப்பி குணப்படுத்தும். ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு பலன் கிடைக்கட்டும். உடைய வசனம் தான் பலன் ஆண்டவரே. உடைய வசனம் தான் பலன் ஆண்டவரே. அதை எல்லாரும் ஆண்டவரே அப்பா அனுபவிக்கத்தக்கதான கிருபையை தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சகல ஊழியங்களுக்காக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு போன்று ஆண்டவரே ஜெம்ஸ் விஸ்வவாணி ஆண்டவரே எல்லா ஊழியங்களுக்காக சிறுவர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் பெண்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் இந்த வருகிற மே மாதத்தில் இருக்கிற VBS எல்லாவற்றுக்காக ஆண்டவரே அப்பா எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் பலப்படுத்தி நடத்தும். பைபிள் சொசைட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளோ கஷ்டத்தோடு கர்த்தாவே தேசம் எங்கும் ஆண்டவரே பல மொழிகளிலே ஆண்டவரே பைபிளை அச்சடித்து ஆண்டவரே கொடுக்கிற அந்த பெரிய கனமான அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. வட இந்திய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு இயக்கத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரே ஊழியங்களை கர்த்தர் கனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நீங்க இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க இரக்கம் செய்யுங்க, உதவி செய். ஒவ்வொரு மிஷனரி இயக்கத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். இயக்கத்தின் ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். அடிப்படை வசதி இல்லாத இடங்களில் கஷ்டத்தோடு பணியாற்றக்கூடிய மிஷனரிகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க கடந்து போகிற இடங்களில் ஆண்டவரே வாசல்கள் ஆண்டவரே திறக்கப்படட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கடந்து சென்று உம்முடைய வசனத்தை ஆண்டவரே விதைக்கட்டும். நல்ல பலன் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா, உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. மிஷனரிகள் ஒவ்வொரு பேரையும் பாதுகாத்து கொள்வீராக. அநியாயமாய் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய போதகர்களுக்காக மிஷனரிகளுக்காக எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. அவங்களுக்கு நியாயம் கிடைக்க பெற்று வெளியில் வந்து தொடர்ந்து அந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு நிறைவாக இருக்கட்டும். எந்த விதத்திலும் கர்த்தாவே சோர்ந்து போகாத இதயத்தை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் கனப்படுத்துவீராக. ஆண்டவரே உதவி செய்வீராக. தொடர்ந்து அவங்க ஊழியத்தை ஆண்டவரே தைரியமாய் செய்யத்தக்கதாக அடைக்கப்பட்ட இடங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உதவி செய்யுங்க. எல்லாருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மிஷனரிமாருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல ஹாஸ்டல்லையும் டோனாவூர் சந்தோஷா வித்யாலயாவிலையும் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தையும் கிருபையும் தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய பெற்றோரை நினைத்து மனம் உடைந்து சோர்ந்து போய்விடாதபடி அவளை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே வியாதியோடு கூட இருக்கிற மிஷனரிமார்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பல வியாதிகளின் நிமித்தம் கேன்சர் போன்ற வியாதி ஆண்டவரே, ஹை பிபி, ஹை சுகர் ஆண்டவரே, இப்படிப்பட்ட வியாதிகளின் நிமித்தம் பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். என் தேவனால்
எல்லாம் கூடுங்க தாவே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. அநாதி தேவனுந்தன் அடைக்கலமாயிருப்பார், என்றென்று நடத்திடுவார். அநாதி தேவனுந்தன் அடைக்கலமாயிருப்பார், என்றென்று நடத்திடுவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆம் ஆண்டவரே, ஜெயம் உம்மால் தான் வரும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, ஏழை மிஷனரிகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நடத்துவீராகப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு கொடும். சரீர பிரகாரமாக ஆவி ஆத்ம சரீரத்தில் சகல பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஒவ்வொரு மிஷனரிகளுடைய பாதுகாப்புக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த பகுதியில் பிள்ளைகள் ஆண்டவரே கஷ்டத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அறத்தோடு செய்கிறார்களோ, அவர்களோடு கூட இருந்து அவர்களை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. கர்த்தரே யுத்தம் செய்வார், நீங்கள் பார்த்திருப்பீர், சேனையை அனுப்பிடுவார். கர்த்தரே யுத்தம் செய்வார், நீங்கள் பார்த்திருப்பீர், சேனையை அனுப்பிடுவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரே யுத்தம் செய்வார், நீங்கள் பார்த்திருப்பீர், சேனை அனுப்பிடுவார். எவ்வளோ விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகள் தாங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் சுகத்தோடு பலத்தோடு ஆவி ஆத்ம சரீரத்தில் பலன் கொண்டு தைரியமாய் பணியாற்றக்கூடிய கிருபைகளை என் தேவன் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் பல இடங்களில் போக வேண்டும் என்ற ஆசையும் வாஞ்சையும் இருந்தாலும் எங்களால் போக முடியாத பட்சத்தில் நாங்கள் இருக்கிற இடங்களில் நாங்கள் வாரத்தோடு இந்த தேசத்திற்காக, தேசத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, ஆண்டவரே மிஷனரி குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளாக அசைவாட வேண்டும் என்று கெஞ்சுறோம். அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே உங்களுக்கு யுத்தம் செய்வார், அவர் உங்களுக்காக சேனையை அனுப்புவார், சேனைகளை அனுப்புவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று நாங்கள் பாடின அந்த பாட்டின்படி கர்த்தரே யுத்தம் செய்ய ஜனங்களை நீர் அனுப்பும், சேனை அனுப்பும். ஆண்டவரே எல்லா விதத்திலும் பாதுகாப்பை தாரும். மிஷனரிகளும் ஞானமாய் செயல்பட ஞான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த நேரத்தில் எந்த வார்த்தை பேச வேண்டும் என்ற நல் வார்த்தைகளை ஆண்டவர் வாயில
கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை எங்கள் தேவன் எங்கள் தேசத்தில் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் சிறப்பாய் நடக்க, எங்கெல்லாம் உடைய செய்திகள் கடந்து போக வேண்டுமோ கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஊழியங்களை செய்யக்கூடிய ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை இணைந்து பணியாற்றக்கூடிய ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், தம்பி அபிஷேக் எல்லாருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும், ஞானத்தோடு பணி செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய கிருபை எல்லாரையும் தாங்கட்டும் ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும். வழி நடத்துங்க தாவே, வழி நடத்தும். இந்த ஊழியங்களுக்காக பாரப்படுகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், காணிக்கைகளை கொடுத்து உதவுகிற பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தேவைகளும் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதி பிரச்சனைகளோடு யாராவது இருப்பார்கள் என்றால் கர்த்ததாமே அவருடைய வியாதிகளில் இருந்து விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. எப்படியாவது இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நல்மனதோடு செய்யத்தக்கதாக ஆண்டவரே, உழைக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் எல்லாரையும் தாங்க வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நேயர்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். டிவி மூலமாய் பார்க்குற பிள்ளைகள் ஆண்டவரே, யூடியூப் மூலமாய் பார்க்குற பிள்ளைகள், வாட்ஸ்அப் மூலமாய் செய்திகளை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் ஆவி ஆத்ம சரீரத்தில் பலன் உண்டாகட்டும், பலன் அடையட்டும், உண்மை உறுதியாய் பற்றி பிடிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்வீங்கப்பா. ஒருவராவது கெட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, புதிதும் ஜீவனுமான ஒரு நல்ல மார்க்கத்தை ஆண்டவரே, அந்த சிலுவையின் சிந்தின இரத்தம் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. புதிய ஜீவ மார்க்கத்தை அதில் நாங்கள் ஆண்டவரே கடைசி வரை பிரவேசித்து ஆத்மா ஈடேறத்தக்கதாக வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்களை எல்லாவற்றையும் சகித்து தைரியத்தோடு பொறுமையோடு எங்கள் ஒவ்வொருத்தருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் கர்த்தாவே. இந்த கடைசி கால சம்பவங்களில் ஒருத்தராவது விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே தைரியமாயிருந்து ஆண்டவரே பொறுமையாயிருந்து அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கடந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த யூடியூப்பில் வந்தது தைவான் இந்த பகுதியில் ஆண்டவரே பயங்கரமான ஒரு நிலநடுக்கத்தினால பலர் ஆண்டவரே மரித்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இயற்கை சீற்றங்களினாலே ஆண்டவரே, அந்த தைவான் பகுதியில் ஆண்டவரே நடந்த அந்த நிலநடுக்கம் இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், வீட்டை இழந்து இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்து பலப்படுத்து உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, நீங்கள் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். அதிசயங்களை காண செய்வீராக. இயற்கை சீற்றங்களினாலே வருகிற பயங்கரங்கள் இருந்து தேசங்களை நீ பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம் ஆண்டவரே. ஒரு நாடு இன்னொரு நாடோடு அன்போடு ஐக்கியத்தோடு விட்டு கொடுக்கிற தன்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய அன்பு கரங்களில் நாங்கள் முழுமையாய் தந்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்.
ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஆமாண்டவரே, ஆண்டவரே சகல ஜனங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். ஆண்டவரே, ஆண்டவரே நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். எல்லாரும் நோக்கி பார்த்து பிழைக்கத்தக்கதாக ஆண்டவரே முழு தேசம், முழு நாடு, நாடுகள் எல்லா நாடுகளும் உம்மை நோக்கி பார்த்து சிலுவையை நோக்கி பார்த்து பிழைத்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் அந்த நாட்களில் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பதே. எல்லாரையும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. எங்களிடத்தில் அவ்வப்போது ஆண்டவரே எங்கள் டிவி அந்த நம்பர் பார்த்து எங்களை அழைத்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்கிற பிள்ளைகள் உண்டு. குடும்ப வாழ்விலே உள்ள கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், ஆண்டவரே வீட்டு வாடகை கொடுக்க முடியாத கஷ்டங்கள், குடும்பத்தை நடத்த முடியாத கஷ்டங்கள், எல்லா ஆண்டவரே போராட்டங்களில் இருந்து தேவன் ஒரு வழி திறந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க, தடைகள் எல்லாம் மாற்றுவீராக. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்திடுவார், தடைகள் அகற்றிடுவார். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்திடுவார், தடைகள் அகற்றிடுவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமாண்டவரே, ஒரு வழி அடையும் போது, ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கிற தேவனே, ஆண்டவரே எந்தெந்த வீடுகளில் ஆண்டவரே கஷ்டங்கள், ஆண்டவரே அடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தாலே ஒவ்வொரு ஜனங்கள் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், பாரங்கள், வியாதி, பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை ஆகி உம்மை துதிக்கிற பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. விசுவாசித்து நடக்க ஆண்டவரே, ஒரு வழி அடைத்தாலும் என் இயேசு எனக்கு இன்னொரு வழி திறந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்ற தைரியத்தோடு பொறுமையோடு ஆண்டவரே தனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் ஓடி முடிக்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும்.
என்ன குறைகளும் இருந்தாலும் மன்னித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை ஆண்டவர் இலவசமாய் தந்து ஆசீர்வதித்து நீ நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்